வணக்கம் மக்களே, இது உங்கள் நிஷாந்த் பாலாவின் ருத்ரன் 2.0 சேனலுக்காக உங்கள் மூர்த்தி. மக்களே, இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம், யாரை சந்திக்க வந்திருக்கிறோம்னு சொன்னால், பெரியல் பேரரசன் என்று அழைக்கப்படும் சிவி ராஜராஜன் அவர்களின் அலுவலகத்திற்கு வந்திருக்கிறோம். பெயரியல் நிபுணர் மட்டுமல்ல, இந்த கவிதை தமிழ் புலமை உள்ளவர். அதாவது 30 ஆண்டுகளாக அவர் இந்த பெயரியல் நிபுணராக உள்ளார். அதிசயங்களை முன்கூட்டியே கணித்து கூறுவதில் வல்லமை பெற்றவர். தன்னுடைய கருத்துக்களை ஆணித்தரமாக சொல்லக்கூடிய ஒரு வல்லமை படுத்தவர். அதாவது ஐயாவை பார்க்கறதுக்கு 2 பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எதுக்காக வந்தாங்க, என்ன விஷயம் அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்கண்ணா, உங்கள் பேர்? வணக்கங்க, என் பேர் உலகத்தென்னவன். ரெண்டாவது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஐயாவை சந்திக்கிற ஒரு வாய்ப்பு கிடச்சி. அப்போ பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகளோடு இருந்து நிறைய தொழில் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் ஏன் முன்னேற்றம் வரலைங்கிற மாதிரி இருக்கும்போது மீடியாவில், பெரிய மாஸ் மீடியாவில் ஐயா பேசிகிட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு ஐயாவை சந்திக்க வந்தோம் 2012. அப்புறம் பேர் மாற்றம், அப்புறம் உலகத்தென்னன் பேரை மாற்றிட்டு பரிகார திருமணம் அதை பண்ண சொன்னாங்க. அப்புறம் வீடு வாஸ்து பிரகாரம் இருக்கணுங்கிற தாக்கலை தெரிஞ்சுட்டு அது 15 வருஷமாக அவர் கூட ஐயாவோட 12 வருஷமாக அவர் கூட ஐயாவோட ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். மாதத்துக்கு இருக்கா 10 நாளைக்கு இருக்கா ஐயா சந்திப்போம். நிறைய விஷயங்களில் முக்கியமான முடிவு எடுக்கிறத ஐயாட்ட ஆலோசனை கேட்டுட்டு அது பிரகாரம் செய்யும்போது பார்த்திங்கன்னா எல்லா பேரில் பெரிய மந்திரம் மாதிரி இருக்குது. ஐயா சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா, பேர் சரியாக வச்சுக்கோங்க, திருமண தேதி சரியாக வச்சுக்கோங்க, ரெண்டாவது வீடு வாஸ்து பிரகாரம் சரியாக இருந்தீங்கன்னா வாழ்க்கை மிக பிரகாசமாக இருக்குங்கிறாங்க. அது எங்கள் வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கோம். அந்த வகையில் எனக்கு, என் மனைவிக்கு, என் பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் பேரெல்லாம் மாற்றி பெரிய டெவலப் ஆகிருக்கோம். இது மக்கள் இதை பார்த்து இது ஐயாட்ட பேர் விஷயங்கள் சரியாக பேரை சொன்னால் அவர் என்ன உடம்புல வைப்ரேட் ஆகுங்கிற ஐயா சொல்லுவாங்க. அந்த மாதிரி பேருக்கு உண்டான விஷயம் என்னவா இருப்பாங்கங்கிற ஐயா சொல்லுவார். பேரை கேட்டோன்னு சொல்லிடுவார். அந்த விஷயத்தை நீங்கள் ஐயாட்ட பேரை சொன்னாலே அவர் நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு பையாட்ட சொல்லிடுவார். தேவைப்பட்டால் பேர் மாற்றம் தேவைப்பட்டால் பண்ணிக்கலாம். அதை ஐயாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. வாழ்க வளமுடன். உலகத்தென்னவன் பேரே பாருங்கள் எவ்வளோ ஒரு இனிமையாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு நிறைய பேரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக ருத்ரன் 2.0 சேனலுக்கு கிடைக்கும். ஏனென்றால் நாங்கள் அடுத்தடுத்து ஐயாவினுடைய விஷயங்களெல்லாம் எல்லாருக்கும் சொல்ல காத்து கொண்டிருக்கிறோம். ஸோ மீண்டும் வணக்கம், என் பேர் ரோஷன். அதாவது நாங்கள் ஐயா பேரியல் பேரரசர் சிவி ராஜராஜன் சாரை ரொம்ப வருஷமாக தெரியும் எங்களுக்கு. அவர் ஒரு பழகிறதுக்கு நல்ல ஒரு மென்மையான நபர். என்ன தான் ஒரு பெரிய ஆளுங்க, நிறைய பெரிய பப்ளிசிட்டி, நிறைய பழக்கம் எதுவுமே இருந்தாலும் அவர் யார்கிட்ட பேசுகிறோம் சிம்பிளிசிட்டி, ஒரு ஹம்புளாக பேசுகிறது, அந்த ஒரு தன்னடக்கத்தோடு பேசுகிறது. அதே மாதிரி எவ்வளோ பெரிய ஆளுங்க வந்தாலுமே சரி ரிக்வஸ்ட்டாக நல்லா பேசுகிற நல்ல இது டைப் ஐயா பொறுத்த வரைக்கும். ஐயா சொல்கிற 3 விஷயங்கள் தான். ஒன்று பேர், ஒன்று வீடு, ஒன்று தாலி. இது 3மே சரியாக இருந்தால் உலகம் நம்ம காலடி கீழே இருக்குன்னு ஐயா அடிக்கடி சொல்லுவார் எல்லா விஷயத்துலையுமே. பேர் எனக்கு ஐயா தான் வச்சு கொடுத்தாரு, ரோஷன் சொல்லிட்டு. வீடு பண்ணது எல்லாமே ஐயா தான் எங்களுக்கு கிட்டல் பண்ணி கொடுத்தாரு. நாங்கள் ஐயாவை கேட்டால் நாங்கள் ஒரு விஷயம் பண்ணுறது, நாங்கள் சென்னையில் இருக்கிறதுனால நாங்கள் ஐயா அடிக்கடி நாங்கள் பார்க்குறது, சந்திக்க எங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு. இது மட்டும் கிடையாது, சென்னை மட்டும் கிடையாது, நீங்கள் எந்த ஊருக்கு போனாலுமே சரி எங்களை மாதிரி சாட்சி சொல்கிறது நிறைய பேர் இருக்காங்க. அது மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி, சேலம், எந்த ஊருக்கு போனால் ஈரோடு, திருச்செங்கூர்லாம் கூட ரீசெண்ட் ஐயா போயிட்டு வாங்க. அதே மலேசியா, எங்கே போனாலுமே சரி ஐயாவுக்கு அது மாதிரி சாட்சி சொல்கிறதுக்கு, உண்மையை சொல்கிறதுக்கு எல்லா இடத்துலையுமே ஆளுங்க இருக்காங்க. உண்மையை மட்டும்தான் ஐயாட்ட பேசுகிறதுக்கு, உண்மையை மட்டும் ஐயாட்ட பார்த்து உண்மை அது மட்டும்தான் இருக்கும். நீங்கள் எப்போ எந்த விஷயங்கள் கேட்டாலும் மாற்றி சொல்கிறதோ அதெல்லாம் எதுவுமே இருக்காது. அவரை பொறுத்த வரைக்கும் உண்மை எதுவாங்க ஓப்பனாக எல்லா விஷயத்தையும் பேசுவார். ஐயா பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஐயாவை பார்த்தாலும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. மீண்டும் அதாவது இதே மாதிரி உண்மையாக சொல்லப்போனால் பல பேர் காத்து கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒரு முக்கியமான சாட்சியாக நானே கண்கூட பார்த்துருக்கேன். ஏன்னா ஐயா நம்மளுக்கு நம்ம நட்பு வட்டாரத்தில் இருக்கிறவர் அவர். ஸோ அதனால் அவர் கூட ஒரு 2-3 ஃபங்க்ஷன் போகும்போது நானே கண்கூட பார்த்துருக்குறேன். அதாவது மக்கள் அவர் பிரியப்பட்டு அவரை வழி அனுப்புகிற எல்லா விஷயத்தையும், அவர்களுடைய உபசரிப்பு எல்லாத்தையுமே நான் கண்கூடாக பார்த்துருக்கேன். அதற்கு நானே ஒரு சாட்சியாக சொல்லுவேன். எங்களுடைய குறிக்கோள் ருத்ரன் 2.0 குறிக்கோள் என்றால் ஐயாவின் புகழை, அவர் ஆல்ரெடி ஒரு உலக புகழ் பெற்றவராக தான் இருக்காங்க. நம்ம நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம இன்னும் மக்களுக்கு அவர்கிட்டேருந்து நிறைய விஷயங்களை வாங்கி தருவது எங்களுடைய ருத்ரன் 2.0 சேனலின் கடமை. ஸோ அவரை சந்திக்க உங்களை அழைக்கிறேன், வாங்க போகலாம்.
அது ஒரு உலக புகழ்பெற்ற ஒரு பெயரியல் பேரரசர் நண்பர் சிவி ராஜராஜன் அவர்களின் அலுவலகத்தில் உள்ளோம். அவர் எந்த அளவுக்கு புகழ்பெற்றவர் என்று அவர் கூற நாம் கேட்பது தான் மரியாதை. சொல்லுங்க ஐயா. வணக்கம். நான் பெயரியல் பேரரசர் டாக்டர் சிவி ராஜராஜன் என்னுடைய பேர். கடந்த 30 ஆண்டு காலமாக ஒரு மனிதனுடைய வளர்ச்சி, வீழ்ச்சி, வெற்றி, தோல்விகளுக்கெல்லாம் எது காரணமாக இருக்கிறது என்று கேட்டால் பெயர்தான் காரணமாக இருக்கிறங்கிற பேர் உண்மையை கண்டுபிடித்தவன் நான். அதாவது இந்த நாட்டில் மனுஷர்களுக்கு ஏற்படுகிற பிரச்சனைகளுக்கெல்லாம் என்ன காரணம்னு ஒருத்தர்கிட்ட கேட்டால், எனக்கு அப்பா சரியில்லைங்க, அம்மா சரியில்லைங்க, ஊர் சரியில்லைங்க, உலகம் சரியில்லைங்க, பெற்றவன் சரியில்லை, மற்றவன் சரியில்லை, ஆளுகிறவன் சரியில்லை, ஏற்கனவே ஆண்டு கொண்டு இருக்கிறவர்கள் சரியில்லை, நாளை ஆள போகிறவர் சரியில்லை, இல்லை ஆண்டவனே சரியில்லை என்று சொல்லி மற்றவர்கள் மீது குற்றச்சாட்டை போட்டு தப்பித்து கொண்டிருக்கிறார்கள். ராஜராஜனாகிய இந்த பெயரியல் ஆராய்ச்சிக்கு பின்னாடி நான் கண்டுபிடித்த விஷயம், ஒரு மனிதனுடைய வளர்ச்சி, வீழ்ச்சி, வெற்றி, தோல்விகளுக்கெல்லாம் எது காரணமாக இருக்கிறது என்று கேட்டால், ஊரு காரணம், உலக காரணம், மற்றவங்க காரணம், பெற்றவங்க காரணம், ஆளுகிறவர்கள் காரணம் இல்லை. அறியாமையால் நம்மளுடைய மூதாதியர்கள் வைத்த பெயர்னால் நாம் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பது தான் எனது கண்டுபிடிப்பு. இப்போது மூதாதையர்கள்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். அவங்க அந்த நேரத்தெல்லாம் கணிச்சு அந்த பிறந்த தேதி முதற்கொண்டு எல்லாரும் இதுவும் பார்த்துட்டு ஒரு ராசின்னு இது பண்ணி ஒரு எழுத்தை கண்டுபிடிச்சி அது சார்ந்து ஒரு பெயர் வைக்கிறாங்க. ஸோ அதை மீறி நம்ம இந்த பெயரியல் நீங்கள் எப்படி இது என்ன ஆராய்ச்சி செஞ்சு என்ன கண்டுபிடிச்சி? இந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, அச்சர நாமத்தில் பெயர் சூட்டுங்கள்பாங்க. அச்சர நாமம் என்றால் ஒரு குழந்தை பிறந்துருச்சு, சதய நட்சத்திரமாக இருந்தால் கா கி கூ கூ கேல பேர் வைங்க என்று சொல்லுவாங்க. ஆனால் இதில் ஏதாவது அறிவியல் இருக்கா என்று கேட்டால் அறிவியல் இல்லவே இல்லை. என்ன காரணம், ஏன் நாம் நட்சத்திரங்களை பார்த்து பெயர் வைக்கணும்? நட்சத்திரங்களை பார்த்து பெயர் வச்சு இந்த உலகத்தில் மகத்தான சாதனைகள் படைத்தவர்கள் இருக்கிறார்களா என்று கேட்டால் ஒருத்தர் கூட இல்லை என்று தான் பொருள். இந்த நாட்டில் நடக்கிற அக்கிரமங்கள், அநியாயங்கள், கஷ்டப்படுகிறவன், ஜெயிலுக்கு போனவன், ரோட்டில் இருக்கிறவன், துன்பப்படுகிறவன் 70% பேர் இந்த நாட்டில் இன்றைக்கி வெற்றி பெறாமல் இருக்கிறவர்களுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நட்சத்திரங்களை பார்த்து பேர் சூட்டியது தான். சரி, இந்த நட்சத்திரத்தை பார்த்து பேர் சூட்டியதில் ஏதாவது அறிவியல் இருக்கா என்று கேட்டால் இல்லை. ஏனென்றால் நாமெல்லாம் கல்வி அறிவு இல்லை. அதாவது கல்வி அறிவு நமக்கு தடுக்கப்பட்டது. ஒரு காலத்தில் நாமெல்லாம் படித்தவர்களாக இருந்தோம், பட்டம் பெற்றவர்களாக இருந்தோம். உலகளாவிய அளவில் தமிழர்கள் தான் இந்த உலகத்தில் மகத்தான படிப்பில் அறிவு சார்ந்தவர்களாக இருந்தார். அதனால தான் அகநானூறு, புகநானூறு, பெரியார், அண்ணா, இந்த உலகத்தில் இருக்கிற திருவள்ளுவர் போன்ற பல அறிவாளிகள்லாம் இருந்தார்கள். ஆனால் இடப்பட்ட காலகட்டத்தில் கடந்த 1000 ஆண்டுகாலமாக நமக்கு கல்வி அறிவு மறுக்கப்பட்டு விட்டது, அல்லது கல்வி அறிவு இல்லை. இப்போ உங்களுடைய அப்பா அம்மா அல்லது என்னுடைய அப்பா அம்மாவுக்கு போயிட்டு நீங்கள் பிறந்த தேதி இருக்கா என்று கேட்டால் இல்லை எனக்கு அதெல்லாம் ஏதுங்கிறாங்க. எங்கள் காலத்தில் நாங்கள் படிக்கலை, ஸோ கல்வி அறிவு இல்லை. அதனால் நாங்கள் என்ன செய்கிறது, நீங்கள் ஒருத்தருடைய பிறந்த ஜாதகத்தை எழுதி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா நமக்கு படிக்கலை, எழுத்து அறிவு இல்லை, எழுத முடியலை, எழுதி வைக்கிறதுக்கான ஏட்டு இல்லை, ஒரு கடிகாரம் இல்லை. அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் இருக்கிற பொழுது நமக்கு குழந்தை பிறக்குது. குழந்தை பிறந்த உடனே இந்த குழந்தைக்கு எப்படி தன்னுடைய ஜாதக ஞாபகம் வைத்துக் கொள்வது என்பதற்காக அச்சர நாமத்தில் பேர் சூட்டுங்கள். ஸோ குழந்தை எப்போ பிறந்துச்சு, ஏன் 12 மணிக்கு பிறந்துச்சிங்க, 12 மணின்னு அவருக்கு சொல்ல தெரியாது. உச்சி வெயில் அடிக்கும் பொழுது என் குழந்தை பிறந்துச்சிங்கன்னு போய் சொல்லுவார் குக்கிராமத்தில் இருக்கிற ஒரு சோசியர்கிட்ட. அவர் என்ன சொல்லுவார், 12 மணி ஆச்சா, உச்சி வெளியில் உச்சந்தலையில் அடிக்கைக்குள்ளே குழந்தை பிறந்துச்சா, அப்போ சரி இந்த பிள்ளை சதய நட்சத்திரத்தில் கும்ப ராசியில் பிறந்திருக்கு, ஸோ இதுக்கு நீங்கள் காக்கி கூல பேர் வைங்கம்மா. இவர் கந்தசாமி அது ஒரு பேரை வச்சுருவாங்க. ஒரு 25 ஆண்டுகள் 30 ஆண்டுகளுக்கு அப்புறம் அவருக்கு இந்த குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஸோ கல்யாணம் பண்ணி வைக்கும் பொழுது என்ன செய்வீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஸோ அவங்களுக்கு ஜாதகத்தை கொண்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. ஜாதகமெல்லாம் எங்களுக்கு கிடையாதுங்க. அப்போ எப்போ நீ படித்த, எப்போ நீ பிறந்த எனக்கு தெரியாதுங்க. ஏன்னா எப்போ பிறந்தாங்கன்னு தாத்தாட்ட கேட்க முடியாது, ஏன்னா தாத்தாவுக்கு நேற்று என்ன சாப்பிட்டான்னு தெரியாது. உடனே அவங்க என்ன செய்வாங்கன்னா பாட்டியை கூப்பிடுவாங்க. பாட்டியை கூப்பிட்டோன்னே இவன் எப்போ பிறந்தான்னு கேட்டால் நேரு செத்து 3ஆவது நாள் பிறந்தாங்கம்மா. ஸோ நேரு எப்போ செத்தாருங்கிற பஞ்சாங்கத்தை எடுத்துக்கொண்டு 3ஆவது நாளைக்கு அப்புறம் என்ன நட்சத்திர ராசி வருதுன்னு பார்த்து இந்த பேரில் இருக்கிற முதல் எழுத்தை வைத்துக்கொண்டு அந்த எழுத்தில் இருக்கிற பேரை கண்டுபிடிச்சி, ராசியை கண்டுபிடிச்சி, நட்சத்திரத்தை கண்டுபிடிச்சி, ஸோ பொருத்தம் பார்க்கறதுக்காக மட்டும்தான்
இந்த நட்சத்திரங்களை பார்த்து பேர் சூட்டுவதில் பயன் இருந்திருக்கிறதே ஒழிய இன்றைக்கு அதில் விஞ்ஞானம் இல்லை. இன்றைக்கி அப்படி இல்லை. கம்ப்யூட்டர் கணினி மயம், கணினி உலகத்தில் மகத்தான சாதனைகளை படைத்து கொண்டிருக்கிறோம். நட்சத்திரங்களை பார்த்து பேர் வைத்தால் இந்த உலகத்தில் அந்த குழந்தைக்கு பொருத்தமான நட்சத்திரங்கள் வந்தால் வைக்கிறதில் தவறில்லை. நட்சத்திரத்துக்கு எதிரானவன் இல்லை. ஆனால் அந்த நட்சத்திரத்தால் பேர் சூட்டப்பட்டதுக்கு பின்னாடி அந்த குழந்தை வெற்றி பெறவில்லை என்றால் அது இந்த சமுதாயத்தை பாதிப்பை ஏற்படுகிறது. ஒட்டுமொத்த இந்த மாந்தர் இனம், மனித இனம் வாழ்வாங்க வாழ வேண்டுமானால் நல்ல பெயர் சூட வேண்டும். நட்சத்திரத்தை பார்த்து அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கையை கெடுக்கக்கூடாது என்பதுதான் எனது கூற்று, எனது கண்டுபிடிப்பு, எனது ஆய்வு, எனது ஆராய்ச்சி. என்ன சொல்ல வர்றான்னா, நம்ம புரட்சி தலைவர் ஒரு பாடலை வந்து மேற்கோள் காட்டுற மாதிரி நல்ல பெயரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாரு. ஐயா, உங்களிடம் வந்து ஒரு கேள்வி அது. அதாவது நீங்கள் வந்து இந்த ஒரு பகுத்தறிவாக இங்கே வந்து மக்களுக்கு புகுத்துகிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அது எப்படி உண்மை? இந்த விஷயமும் வந்து அறிவியல் சார்ந்ததாக இருக்கணும். நாம் வந்து ஒரு இன்றைக்கி இருக்கிற விஞ்ஞானம், கம்ப்யூட்டர், கணினி மயத்தால் நம்ம வளர்ந்துருக்கிறோம். இன்றைக்கி போய் நாம் வந்து எந்த சோதிடத்துக்கூடாகவோ அல்லது நாம் பார்க்குற எந்த விஷயத்துக்கூடாகவோ மனிதர்களை எக்காரணத்தை கொண்டும் ஏமாற்றக்கூடாது என்று எண்ணுகிறவன் நான். ஸோ மனிதர்களை ஏமாற்றுவர்களுக்கு எதிராக போர்க்கொடி தூக்க வேண்டும் என்று எண்ணுகிறவனும் நானாக இருக்கிறேன். அதை எத்தனை சோதிடர்கள் இருந்தாலும் சரி, அவர்களால் இந்த சமுதாயத்திற்கு கேடு என்றால் அதை எதிர்க்கிறதுக்கான ஆளாகவும் கடந்த 30 ஆண்டுகாலமாக நான் இருக்கிறேன். ஆகவே எதை செய்தாலும் அதில் அறிவியல் இருக்கணும், ஆன்மீகமும் இருக்கணும். ஸோ ராஜராஜனுடைய கண்டுபிடிப்பு எதை சொன்னாலும் அவர்களுக்கு அறிவியல் ரீதியாக விளக்க உரைகளை சொல்லுகிறேன். இப்போ பேர் ஒருத்தருக்கு சரியில்லைன்னு சொன்னால் அந்த பேரில் இருக்கிற சப்தம், அந்த பெயரில் இருக்கிற ஒளி, அந்த பெயரில் இருக்கிற ஓசை, அது அவருடைய உடம்பு நரம்பு மண்டலத்துக்கு எதிரானதாக இருந்தால், முரணாக இருந்தால், முரண்பாடாக இருந்தால் அவர் வாழ்க்கையில் வெற்றி பெறாமல் போய்விடுகிறார்கள் என்று சொன்னால், பேரில் என்ன இருக்கிறது, அந்த பேரில் சப்தம் என்ன செய்கிறது, அந்த பேரினுடைய ஒளி அதிர்வுகள் எப்படி ஏற்றத்தாழ்வுகளை உண்டு பண்ணுகிறது, ஒளி எப்படி ஒரு மனிதனுடைய வாழ்வியலை, எண்ணத்தை, சிந்தனையை, செயலை மாற்றுகிறது என்று எல்லாம் அறிவியல் ரீதியாக என்னை நேசிக்க வருகிறவர்களுக்கு புரிய வைத்து அவர்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அது அறிவியலும் இருக்கிறது, அதில் ஆன்மீகமும் இருக்கிறது என்று எல்லாம் சொல்லி கொடுத்து அவர்களை வாழ்வாங்க வாழ வைக்கிற வேலைகளை, இந்த பணியை நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஐயாவை பற்றி நம்ம சொல்லும் போது வந்து அவர் வந்து ஒரு பன்முக திறமை கொண்டவர். தமிழில் கவிதையெல்லாம் சும்மா விளையாடுவார் அப்படின்னு சொன்னேன். சாம்பிளுக்கு வந்து ஐயா அவர்களை ஒரு கவிதை சொல்லுமாறு ருத்ரன் 2.0 சேனல் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நான் எப்பொழுதும் என்னுடைய கவிதைகள் வந்து பெயரியல் சார்ந்த கவிதை. பெயர் தான் என்னுடைய வாழ்க்கை, அதுதான் மனிதர்களுடைய ஏற்ற தாழ்வுகளுக்கெல்லாம் காரணமாக இருக்கிறது என்பதுதான் எனது கண்டுபிடிப்பு. ஸோ பெயரியலில் என்ன இருக்கிறது? இப்போ திருமூலர் வந்து ஒரு அற்புதமான கருத்தை சொல்கிறார். அதாவது மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேணாங்கிறார். ஆனால் ராஜராஜன் என்ன சொல்லுகிறார் என்றால், மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம் என்பது என்னுடைய கண்டுபிடிப்பு. அதாவது பெயரது செம்மையானால் மனமது செம்மையாகுமே, பெயரது செம்மையானால் மனமது செம்மையாகும் என்பதுதான் கணப்பு. அப்போ மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம் என்றார் திருமூலர். ராஜராஜன் என்ன சொல்கிறார்? மனம் எப்பொழுது செம்மையாகும் என்று திருமூலர்கிட்ட நாம் கேட்க வேண்டி இருக்கிறது. ஆனால் ராஜராஜனாகிய நான் என்ன சொல்லுகிறேன்? பெயரது செம்மையானால் மனமது செம்மையாகுமே. அறிந்து கொள்ள 1000 விஷயங்கள் இருக்குது. இந்த நேர்காணல் வந்து ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்ன்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இவரிடம் கேள்வி கேட்டு தெரிந்து கொள்ளவில்லை, உங்களுக்கும் புரிய வைக்க நம்மிடம் 1000 கேள்விகள் இருக்கின்றன. அதற்கு வந்து 1000க்கு மேலே அவர் பதில் வச்சிட்ருக்கிறாரு. மீண்டும் ஒரு நேர்காணலில், அதாவது அடுத்தடுத்து இவருடைய நேர்காணல்கள் வந்து கொண்டே இருக்கும்னு சொன்னால் நீங்கள் கேள்விகள் கேட்டு பதிலை நம்ம வந்து உங்களுக்கு வந்து தெரியப்படுத்துவோம். அவர் கூறும் பதிலை உங்களுக்கு தெரியப்படுத்துவோம். அதற்கான மின்னஞ்சல் மற்றும் முகவரி எல்லாம் வந்து எங்களுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். மீண்டும் ஒரு நிகழ்வுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மூர்த்தி.